तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி நாளானது மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுத. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வருதுங்க. நவகிரகங்களின் ராசி மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாளில் நீதிமான் சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இளவரசனான புதனின் நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட உள்ளது. அதுவும் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் இருப்பார் மற்றும் புத்தி காரகனான புதன் மீனராசியில் இருப்பார். அதுவும் சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த மாற்றம் ஏற்படுவதால் சில ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து திடீர் நிதி நன்மைகளும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றியும் கிடைக்க போகுது. என்னதான் மாதந்தோறும் மகா சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது. இந்த சிவராத்திரி நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமண நாளாக கருதப்படுது. ஏனெனில் இந்த நாளில் திருவோண நட்சத்திரமானது மாலை வரை இருக்கும். அதோடு மங்களகரமான யோகமும் உருவாகி வருது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு மிகவும் புனிதமாக கருதப்படுது. இந்த யோக காலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும், துன்பங்கள் நீங்கும் என்று நம்பப்படுது. இந்த நாளில் கிரகங்களின் தலைவனான சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்குது. இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையால் மிகவும் சிறப்பான சதுர் கிரக யோகம் உருவாக இருக்குது. இந்த யோகமானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ நிகழ இருக்குது. துளாராசி அன்பர்களே, துளாராசியில் சித்திரை 3, 4ஆம் பாதம் அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒன்றிலும் கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மையான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் முழுமையான கவனம் தேவை. ஒவ்வொரு வேளையிலும் பின் விளைவுகள் பற்றி யோசித்து அதன் பிறகு முடிவுக்கு வர்றது நல்லது. குரு பகவானின் பார்வையால் சுப செலவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். உடல்நிலையிலும் மனநிலையிலும் தெளிவு இருக்கும். புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கோரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால அவசர வேலைகளை தவிர்ப்பது நல்லது. வழக்கமான வேலைகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் இடைவெளி ஏற்படலாம். பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகலாம். பிள்ளைகளுக்காக செலவு செய்யலாம். அனைத்திலும் நிதானமும் கவனமும் தேவை. இந்த நிலையில் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய அளவிற்கு ராகு பகவான் உங்களுக்கு உதவியாக இருப்பார். பிரச்சனை என்று வருவதையெல்லாம் எதிர்கொண்டு உங்களால் வெற்றியடைய முடியும். எதிர்ப்பு விலகும். வழக்கு வெற்றியாகும். பெரியோரின் ஆசீர்வாதமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. சிறு வியாபாரிகளுக்கும் உழைப்பாளர்களுக்கும் வேலைப்பளு கூடும். உழைப்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை கூடும். சந்திராசிரமம் மார்ச் 5. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 15, 18, 24, 27, மார்ச் 6, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது
அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டாகும். அடுத்தது சுவாதியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, சரியாக திட்டங்கள் தீட்டி அதன்படி வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு முன்னேற்றமான மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் ராகு பகவான் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பாங்க. உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்திலும் தொழிலிலும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். போட்டியாளர்கள்லாம் விலகி போவாங்க. இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபட விரும்புவோர் பிப்ரவரி 26க்கு பிறகு வேலைகளை தொடங்கலாம். புதன் பகவானின் சஞ்சாரம் அதன் பிறகு சாதகமாக இருக்கிறதுனால திட்டமிட்ட வேலை நடக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய முயற்சிலாம் உங்களுக்கு வெற்றியாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். மாதம் முழுவதும் ராசிநாதன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கிறதுனால அனைத்திலுமே நீங்கள் கவனமாக இருந்து செயல் பண்ணுங்க. வியாபாரத்தில் பிறரை நம்பி விடாமல் நீங்களே நேரடியாக இருந்து கண்காணிக்கிறது தான் லாபத்தை அதிகரிக்கும். உங்கள் வேலைகளை நீங்களே செய்து கொள்வது இந்த மாதத்தில் நல்லது. அரசு வழி முயற்சிகளில் சில பின்னடைவு ஏற்படும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். இந்த நேரத்தில் பெரியவங்களை அனுசரித்து போகிறது உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் பூர்த்தியாக போகுதுங்க. அரசு பணியில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறது நல்லது. மாணவர்கள் பொது தேர்வை மனதில் வைத்து படிக்கிறது நல்லது. விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் மார்ச் 6. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 13, 15, 22, 24, மார்ச் 4, 13. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, துர்க்கையை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்து விலகுமுங்க. விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பிறருக்கு ஆலோசனை சொல்கிறதுலையும் திட்டமிட்டு வாழ்வதிலையும் முதன்மையான உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் கவனக்குறைவு ஏற்படும். திட்டமிட்ட வேலைகளில் தடுமாற்றம் உண்டாகலாம். ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறது மனசோர்வு அதிகரிக்கும். ராகு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரித்து வர்றதுனால நெருக்கடியிலிருந்து உங்களை பாதுகாப்பார். நீங்கள் நினைத்த வேலைகளை நினைச்சபடி நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை அமையப்போகுது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த தடை விலகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முயற்சி வெற்றியாகும். உங்கள் முயற்சி ஒவ்வொன்றா நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம் வீடு அமையும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்கிறதும் குடும்பத்தினரை அனுசரித்து போகிறதும் நல்லது. புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்கணும். வழக்கமான வேலைகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும். பணியாளர்களுக்கு வேலைப்பளு கூடும். அலுவலகத்தில் சிலருக்கு நெருக்கடி ஏற்படும். எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க. வழக்கு சாதகமாக இருக்க போகுது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்து படிக்கிறது நல்லது. சந்திராஷ்டமம் மார்ச் 7. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 15, 21, 24, மார்ச் 3, 6, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, குரு பகவானை வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டாகும்.